இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு நிறைய கோபம், வருத்தம், துக்கம், வேதனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நெருங்கி பழகியிருப்போம். ஒரு ஒரு உறவு முறையாக இருக்கும். அவங்க ஏற்படுத்துகிற டார்ச்சர் நமக்கு வந்து மன உளைச்சலை கொடுக்கும். ஆனால் என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சார், அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த இயற்கை சட்டம் யூனிவர்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நமக்கு யார் ரொம்ப நெருங்கியவங்க இருக்காங்களோ அவங்க மூலியமாக மட்டும்தான் நமக்கு வருத்தம், துக்கம், வேதனை வரும். இதுதான் இயற்கை. யாராவது தெரியாதவங்க நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அஃபர்மேஷனை மனதளவில் நீங்கள் செயல்பட்டால் 100% ஏன் 200% மாற்றம் நடக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் அவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை நரகமாகும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில்